எல்லாருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளரும் தற்போதைய மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான வழக்கறிஞர் திரு சபேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நடப்பு அரசியல் பற்றி சில கேள்விகள் இருக்கின்றன, வாங்கி கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? சார், நீதிபதி கூட சொல்லியிருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஓரளவு சரிதான், அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. தலைமை பண்பு என்பது இயல்பிலே தலைமை பண்பு சில பேருக்கு இருக்கும், மரபிலே. வாசிப்பு பழக்கத்தினால அரசியல் ஆளுமைகளாக தலைமை பண்போடு வருவாங்க. களத்தில் மக்களுக்காக களமாடி தலைமை பண்பை பெறுவார்கள். இவருக்கு இயல்பிலையும் இல்லை, வாசிப்பு பழக்கமும் பெரிய அளவுல இருக்கிற மாதிரி தெரியல. படிக்கிற பழக்கமே இல்லாத போது தினசரி செய்தித்தாளை கூட படிப்பாரா அப்படிங்கிறது கூட தெரியாம மத்திய அரசு திட்டத்தை மாநில அரசு திட்டம் சொல்றாரு, மாநில அரசு திட்டத்தை மத்திய அரசு திட்டம் சொல்றாரு. ஊரக நகராட்சி அலுவலகத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ளத அதை அமைச்சர் தவறுன்னு சொல்றாரு. ஒரு சாதாரண சேர்மன் லெவல்ல, ஒரு பிரசிடென்ட் லெவல்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனையை முதலமைச்சர் கவனிக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு அடிப்படை அரசியல் தாற்பயமே தெரியல, அரசியல் அடிப்படை அரிச்சோடியே தெரியல. அரசியல் அரிச்சோடியே தெரியாம தான் அவர் ஒரு பதவி மோகத்துல இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. தலைமை பண்பு அப்படிங்கிறது அவருக்கு என்னன்னே தெரியாது, அதுக்கான வாய்ப்பு இனிமே இல்லை. நம்ம ஒரு சில சம்பவத்தை மட்டும் வச்சுட்டு ஒருத்தரை ஒட்டுமொத்தமா ஒதுக்குறது சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அப்படி இல்லை, ஒரு சில சம்பவம் மட்டும் இல்ல. அவரு இன்றைக்கு அரசியல் களத்துல நாம் இருக்கிற நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், வெவ்வேறு வலதுசாரி இயக்கங்களா இருக்கட்டும், இடதுசாரி இயக்கங்களா இருக்கட்டும், திராவிட இயக்கம் இருக்க மாட்டோம், தேசிய இயக்கங்களா இருக்க காங்கிரஸ் மாதிரியான இயக்கங்களா இருக்கட்டும், அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக, ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஏதோ ஒன்றை அவர்கள் அன்றாட அரசியலாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அது தவறு சரிங்கிறது எல்லாத்துலயும் இருக்கும், விமர்சனம் பண்ணப்படும், அது வேற. ஆனா அவர்கள் களத்திலும் இருக்கிறாங்க. இவர் இப்போ அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. நடிகர்களாக நற்பணி மன்றமாக இருக்கும்போது இவர்கள் செய்த நற்காணியங்கள் என்ன, நலத்திட்டங்கள் என்ன? இப்ப விஜயகாந்த் போன்ற உள்ளவர்கள் ரசிகர் மன்றமா இருந்த அந்த காலகட்டத்திலேயே அரசியல் படுத்தி அவர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, உணவு, இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு செய்தியா வருது. அது மாதிரி ஏதாவது ஒரு செய்தி இது வரைக்கும் வந்திருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. இல்ல, இவங்க அது திட்டமிட்டு எப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் அவங்களுக்கு மனசுல வருதோ அதற்கு ஒரு முன்னோட்டமா அதை செய்யறாங்களே ஒழிய உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இல்ல உணர்வு பூர்வமாக தளபதி விஜய் இதை செஞ்சாருன்னு ஒரு பேட்டி ஒரு மாணவர் இவராலதான் நான் படிச்சேன், அல்லது இவராலதான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், இவராலதான் எனக்கு இது வீடு கட்டி கொடுத்தாங்க, இதனாலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யாராவது ஒருத்தரோட பேட்டியை நீங்க பாத்துருக்கீங்களா? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பத்தி சொல்றீங்க சார். இப்ப பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆலோசகர் வச்சுக்கும் போது அவங்களுடைய வேலைகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு கட்சியில? இல்ல, அது நிறைய கட்சிகள் வச்சிருக்காங்க. அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் வச்சிருக்காங்க. அது அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சன் வச்சிருக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன், களத்தை சந்திக்காமலேயே விளம்பரம் செய்து மேலோட்டமாக அரசியல் செய்து அரியணை ஏற வேண்டும் என்கிற அற்பத்தனமான, அயோக்கியத்தனமான ஒரு திட்டம் இருக்கிறவங்க தான். நான் பதவிக்கு வரணும், ஆனா எந்த உழைப்போ வேர்வை சிந்தாம வரணும், எந்த தியாகமோ எதுவும் இல்லாம வரணும். அதுக்கு வாய்ப்பா பல லட்சங்களை, பல கோடிகளை கொடுத்தா அந்த தேர்தல் வியூக நிபுணர்கள் அதுக்கு ஆலோசனை கொடுப்பான். அதுல ஒரு ஆலோசனை தான் விஜய் அந்த பேருந்துல ஏறி பரப்புரை பயணம் வந்தது. அது எந்த இடத்துக்கு களத்தை பத்தி தெரியாத ஒரு அரசியல் தற்கொலை தனத்தினால, ஒரு தற்கொலை தனத்தினால, ஒரு அறியாமையினால, ஒரு அயக்கத்தினால எந்த இடத்துக்கு நிறுத்திருக்கு பாருங்க. அவங்கள நடு தெருவிற்கு வந்தார்கள். அவர்கள் கட்சி நடுத்தருக்கு வந்துவிட்டது. சவக்குழியில் போனது 42 உடல்கள் மட்டுமல்ல, விஜயினுடைய அரசியல் வாழ்வும் சவக்குழியில் சென்று விட்டது. ஆனா திரும்பவும் அதே வீரியத்தோட திரும்பவும் களத்துல நிக்க போறதா சொல்றாங்க. வீரியம்னா என்ன? அது எங்க இருந்து கிடைக்கும்? அரசியல் தலைவருக்கு தொண்டர்கள் இருக்காங்க.
அவர்கள் தொண்டர்களாகவே ஆகலையே, அவர்கள் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் தலைவராகவே ஆள, இவர் நடிகராகவே இருக்கிறாரு. அவங்க தொண்டராகவே ஆகல. இன்னும் தொண்டர் என்பது என்ன? ஆகச்சிறந்த களப்பணிகள் செய்து மண்ணிற்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, நாட்டிற்கான அத்தனை வேலைகளையும், ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், ஒரு பிரச்சனைகள்ல தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுவி அதற்கான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணிற்காக, மக்களுக்காக நிக்கிறது இருக்குல்ல, வெகு ஜனத்துக்காக நிக்கிறது இருக்குல்ல, அப்படி நிற்கும் போது அப்போதுதான் அவர்கள் தொண்டர்களாக மாறுவார்கள். தொண்டு செய்யும் போதுதான், தொண்டு ஊழியம் செய்யும் போதுதான் தொண்டன். விசில் அடிக்கும் போது அவர் ரசிகன். அப்ப தொண்டு ஊழியம் செய்வது நாம் தமிழர் கட்சி போல கட்சிகள். நிறைய கட்சிகள் இருக்காங்க, நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடல. இப்ப நமக்கு உடன்பாடு இல்லாத எத்தனையோ கட்சிகள் மக்களுக்கு தொண்டு ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் தொண்டர்கள், இவர்கள் குண்டர்கள். விசில் அடிப்பார்கள் விஜயை பார்த்து. பக்கத்துல இருக்கிற கட்சிக்காரனே முறைச்சான்னு வச்சுங்களா, அவனே அடிப்பார்கள். அவர்களுக்கு அரசியல் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தாற்பயமே தெரியாத, இப்ப எல்லாம் தற்கொலை கழகம், வெற்று கழகமா இருக்கு. நம்ம நாம் தமிழர் கட்சி ஒரு 15 வருஷமா கட்சி நடத்துது. இப்ப போராட்டங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்ப இந்த கட்சி இப்பதானே வந்திருக்கு, அவங்களுக்கு இனிமே தானே போராட்டம். நீங்க ஒரு வருஷமா என்ன பண்ணீங்கன்னு இருக்குல்ல, ஒரு ஆண்டு என்பது ஒரு கட்சிக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் தான். ஒரு மாசத்துல நம்ம அதை சொல்லல. ஒரு வருஷமா பேட்டி மட்டும்தான் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா எதுவுமே செய்யல. அவர் ட்விட்டர் மட்டும்தான், பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், அது மட்டும்தான் அரசியல். ஒரு மக்களை நேரடியா சந்திக்க வர்றாரு. மக்களை நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக நம்ம ஊடகம் மூலமா சந்திக்கலாம் இல்லையா? மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற, மக்களை சென்றடைகிற, கருத்தியலா சென்றடைகிற ஊடகத்தை சந்திக்கவே இல்லை. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு ஒரு ஜனநாயக சக்தி இல்ல, ஒரு ஜனநாயகமான பார்வை இல்ல, ஒரு அரசியல் தாற்பயம் தெரியாத, ஒரு அடிப்படை அரசியல் அறிவற்ற ஒரு நடிகராகவே அவர் இருக்கிறார். திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை பர்பசிவா அவங்க தவிர்க்கிறாரா, வேற யாராவது காரணம்? பர்பசிவா தவிர்க்கிறாரு. ஏன்னா அவருக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் போலவோ இல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை போலவோ இந்த மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாடு மாநிலம்னா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, இன்றைய அரசியல் சூழல் என்ன, அடிப்படை மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன, இதை பத்தின ஒரு அடிப்படை புரிதல் கிடையாது. அப்படி அடிப்படை புரிதல் இல்லாத போது அவங்க சம்பந்தமான ஒரு காவிரி இனச்சிக்கலையோ, முல்லை பெரியார் பிரச்சனையையோ, ஒரு ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையையோ, இல்ல ஈழத்தமிழர் குறித்த ஒரு பிரச்சனையையோ, ஏதோ ஒரு இன சிக்கல்களை, ஏதோ ஒரு இந்த நாட்டு மக்கள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வி எழுப்பும் போது அதற்கான பதில் அவர்கிட்ட கிடையாது. நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள், தனிச்சு இயங்குற கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு நமக்கு சொல்ல முடியும். டேட்டாஸ் இருக்கு, 2 லட்சம் வாக்குகளின் டேட்டாஸ் இருக்கு. இப்போ திரு விஜய் அவர்கள் அடிக்கடி 2 கட்சிக்கு இடையில தான் போட்டியே, ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே. எந்த டேட்டா அடிப்படையில அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாருன்னு சொல்ல முடியும்? இல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி டேட்டா அதெல்லாம் ஒரு உண்மையிலே ஒரு கட்சி நடத்துறவங்க, தமிழ்நாட்டை அரசியல் புரிதலை நல்லா வச்சிருக்கிறவங்க, அரசியல் புரிதலோடு அரசியல் களத்திற்கு வர்றவங்க தான் அந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி ஆய்வு செய்து அதற்கு தகுந்தால் போல காய்களை நகர்த்துவாங்க. ஆனா இவர் அன்னைக்கு சொன்னல, ஒரு அஃபோர்டபுளா, ஒரு அதாவது அவருடைய லக்ஸரியான வாழ்க்கைக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், எந்தவித தியாகமும் செய்யாமல், எந்தவித கஷ்டமும் அடையாமல், அவர் கையில வைத்திருக்கிற கருப்பு பணத்தை வைத்துக் கொண்டு அவரை சுத்தி இருக்கிற அந்த ரசிகர் பட்டாளத்தை ஒரு தொண்டர் பலமா மாத்திக்கொண்டு வரலான்னு நினைக்கும் போது அவர் இந்த டேட்டா பத்தி எல்லாம் அவர் கவலைப்பட மாட்டாரு. அவரு இதை ஒரு அவங்க ஒரு கற்பனையாக கட்டமைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அந்த கட்டமைப்பு இவர்களுக்கு எந்த விதமான கட்டமைப்பும் இல்லை என்பதை மறைப்பதற்காக அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு எடுக்காது. நீங்க எந்த அடிப்படையிலும் சொல்லணும்ல, திராவிட கொள்கையில நீங்க எடுத்திருக்கிறீங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்களிலும் முதல் மாநாட்டில் அறிவிக்கிறாரு. அப்ப திமுக திராவிட கொள்கையில ஊறி போன ஒரு கட்சி. திராவிட கொள்கை மீது நமக்கு 1008 விமர்சனங்கள் உண்டு. நாம் தமிழர் கட்சி திராவிடத்தையும் பெரியாரியத்தையும் ஏற்கல. பெரியாரியத்தை கூட ஏற்கணும், பெரியாரியனுடைய சில கருத்துக்களை ஏற்கல. ஆனா திராவிடத்தை நம்ம ஏற்கல. ஆனா திராவிடம்னு கட்டமைச்சு
அதை வந்து ஒரு நூற்றாண்டு கடந்த ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி தேவையற்ற ஐடியாலஜிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. திராவிடம் என்பது ஒரு போலி, திராவிடம் என்பது ஒரு திரிபு அப்படின்னு நம்ம வந்து முன்வைக்கிறோம். ஆனா அந்த திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர் எப்படி மாற்றாக இருப்பார்? தத்துவார்த்த மாற்றமா, சித்தாந்த மாற்றமா, அல்லது செயல்பாட்டில் மாற்றமா? சரி, செயல்பாட்டில் மாற்றம் அப்படின்னா காவிரி இனச்சிக்கலையும் நீட்டு மாதிரியான பிரச்சனைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆட்சியில் இருந்த 5வது முறை இப்ப ஆட்சியில் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் வந்து தீர்ப்பனே சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க தீர்க்கல. அதற்கு தாவேக்காவினுடைய செயல்பாட்டு வடிவம் என்ன, செயல் திட்டம் என்ன? நீட்டு மாதிரியான பிரச்சனைகளை என்ன செய்ய போறாங்க? முல்லை பெரியாரை என்ன செய்ய போறாங்க? ஹைட்ரோ கார்பனை என்ன செய்ய போறாங்க? இன்றைக்கும் வந்து வேலை வாய்ப்பின்மை கடுமையா இருக்கு. வேலை இல்லாத இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. போதை, கஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சவாலா இருக்கு, இளைஞர்களை பாதிக்கிற. அதற்கு அவங்களுடைய தீர்வு என்ன? மதுவிலக்குல திமுக வந்து மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் படிப்படியாக சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப அதற்கு இவங்க மாற்று என்ன சொல்றாங்க? இது எல்லாத்துக்கும் மாற்று வந்து ஒரு வரைவாகவே நாம் தமிழர் கட்சி நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆவண வடிவமாக நாங்கள் தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்களை செயல்படுத்துவோம், இந்த மாதிரியான விஷயங்களில் எங்களுடைய நிலைப்பாடு இது அப்படின்னு ஒரு வெளிப்படையா அவர்கள் ஒரு ஆவணம் வெளியிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க அதை பத்தி பேசும்போது, கருப்பு பணம் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் வந்து வந்த சம்பளத்துல வரி கட்டலன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி எல்லாம் ஒட்டுமொத்தமா அவர்கிட்ட கருப்பு பணம் இருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க ஒரு செய்தி, பால்ல வந்து நீங்க ஒரு துளி விஷத்தை சேர்த்துட்டீங்க, அத வந்து மறுபடியும் பால்னு சொல்லுவீங்களா விஷம் சொல்லுவீங்களா? விஷம் கலந்த பால். விஷம் கலந்த பால் தான் அது. பால்னு குடிக்க முடியுமா? நீங்க காமராஜரை உங்களுக்கு கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க. வெறும் 46 ரூபாய ஒரு முன்னாள் முதலமைச்சர் வச்சுட்டு இறக்குற அளவிற்கு 2 வேட்டியும் ஒரு 45 ரூபாய் என்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்க கொள்கை தலைவராக வச்சிருக்கும் போது நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள்ல அந்த நேர்மையை கடைபிடிக்காத போது ஒரு பொது வாழ்வுல வந்து நேர்மையை கடைபிடிப்பீங்கன்னு எங்களை நம்ப சொல்றீங்கன்னு கேக்குறேன். இப்ப நம்மளும் வந்து ஒரு பொதுமக்களா வெகுஜனமா நம்மளும் ஒரு கேள்விக்கு போறோம். பாட்டுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு கூட பாடினாரு. ஆனா வந்து 100 ரூபாய் டிக்கெட்டை வந்து 400 500 ரூபாய்க்கு விற்கும் போது அதை சொல்வதற்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் நம்மள போல உள்ளவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. செந்தில் பாலாஜியோ திமுகவே விமர்சனம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரே ஒரு கட்சிக்கு தான் அருகதை இருக்கு, அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். வரி ஏய்ப்பு பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. தியேட்டர்ல உங்களுடைய படத்துல வந்து திரையரங்குல வந்து கூடுதலாக உங்க டிக்கெட் விற்கப்பட்டிருக்காங்கன்னா விற்கப்பட்டிருக்கு. அத்தனையும் நடந்திருக்கு. அதை உங்களால கண்டிக்க முடியுமா? கண்டிக்க முடியாது. அதை கண்டிக்க முடியாம வசதியா அதை மறுத்துட்டு நீங்க அரசியல் பண்ணுவதற்காக மட்டுமே திமுக விமர்சனம் பண்றீங்க. அந்த விமர்சனத்தையும் நம்ம ஏற்கிறோம். கரூர் பிரச்சார கூட்டத்தில் நடந்த இறப்புல வந்து சில பேர் மேல நிர்வாகிகள் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. திரு விஜய் அவர்களின் பெயர் அந்த எஃப்ஐஆர் இடம்பெறாததுக்கான காரணம் திமுக வந்து உங்களுடைய இம்பார்ட்டன்சி பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. அதாவது அம்மா வெடிக்கும் பயப்படுறாங்க. போராட்டம் பண்ற அளவுக்கு எல்லாம் இங்க அவங்க தொண்டர்களுக்கு போராட்டம்னா என்னன்னே தெரியாது. போராட்டம்னா என்ன? அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து, அராஜக போக்கை எதிர்த்து, காவல்துறையை எதிர்த்து, ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நின்று போராட்டம் நடத்துறது பேர் தான் போராட்டம். என்ன ஒரு எஃப்ஐஆர் போட்டதே தலைமுறையில் 7 நாள். அப்ப ஒரு கொலை குற்றவாளி, பாலியல் பலாத்காரம் பண்ண குற்றவாளி, ஒரு கஞ்சா கடத்தல் குற்றவாளி தலைமறை ஆகுறான். ஒரு கட்சியினுடைய பேச்சாளரும் தலைமறை ஆகணும்னா கிட்டத்தட்ட 2 பேரும் ஒண்ணுதானே. அப்ப இவங்க கீழே இருக்கிற கூட்டம் வந்து போராட்டம் நடத்திடுவான். தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற அந்த கூட்டத்துக்கு வந்து நம்ம அரசியல் அறிவு அவ்வளவா இல்லைன்னு நம்ம விமர்சனம் பண்றோம் சார். ஆனா வந்து ஒரு 10,000 பேர் கூடுறாங்கன்னா மீடியா முன்னாடி வந்து 4-5 பேர் தான் வந்து பேசுறாங்க. அந்த 4-5 பேரை விட்டு வச்சுக்கிட்டு எல்லா கூட்டத்தையும் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வந்து நம்ம அரசியல் அறிவு இல்லைன்னு விமர்சனம் பண்றது சரி வரும்னு நினைக்கிறேன். அரசியல் அறிவு இருக்கிற ஆளு அந்த கூட்டத்துல இருக்கான் அப்படின்னு நீங்க நம்பினா அந்த கூட்டத்துக்கு ஏன் போறான்?
அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். அப்படி போனா ஒழுங்கற்ற முறையில் ஏன் மாறுறான்? ஒரு கும்பலாக அவன் மாறக்கூடாது. தொண்டர் அணியாக நிக்கணும், ஒரு வரிசையில நிக்கணும், ஒழுங்காக இருக்கணும். சட்ட ஒழுங்குக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு கலவர பூமியாக மாற்றக்கூடாது. ஒரு இடத்துல அவன் அவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கான் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கே அவன் போக மாட்டான். அந்த கூட்டம் இவ்வளவு தரிகட்ட கூட்டமா மாறாது. அது ஒழுங்கான நாம் தமிழர் கூட்டம் போல மாறும். நாம் தமிழர் கட்சி 2026 ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கா அதுக்கு, அல்லது அதுக்கு காலம்? ஒரு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா நாம் தமிழர் ஆட்சி அமைக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் வந்து ஒரு போட்டியா இருப்பாரு, தாவேகா வந்து ஒரு இடையூறா இருக்கும், அவங்களுடைய வாக்குகளை வந்து இவங்க கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படிலாம் வந்து ஊடகத்தில் திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புரை பரப்பப்பட்டுச்சு. அதுல என்னோட பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையே இவர்கள் வேறு அவர்கள் வேறு அப்படின்னு காட்டியிருக்கு இந்த சம்பவத்தினால. அந்த சம்பவம் நாம் தமிழர் கட்சியை அறியாத மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒப்பீட்டு அளவில் 15 வருஷமா கட்சி நடத்துறாங்க, ஒரு பிரச்சனை இல்ல, அருமையா நடத்துறான் அப்படின்னு ஒரு சாதாரண மக்கள் சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. அப்படி வரும்போது நாம நிச்சயமா 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறுவார். மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, அடுத்து கடலின் மாநாடு, இதெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு போய் அரசியலை சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு முழக்கத்தை நம்ம வந்து 2010 காலகட்டத்திலே வச்சு செயல்படுறோம். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் களத்தை தமிழர்களுக்கான அரசியலா மாற்றுவதற்கு தான். ஆனா அது மட்டும் போதாது அப்படின்னு செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், அனைத்து உயிர்களுக்குமான தேவை, அதற்கான அரசியல் அப்படின்னு அது ஒரு வேற ஒரு வடிவத்தை கொண்டு போய் சாதி, மதம், இனபேதம் கூட இல்லாமல் உயிர்மை நேயத்தோடு அனைத்து ஜீவராசிகளுக்குமான ஒரு அரசியலை செய்யறாரு. சுற்றுச்சூழல் அரசியலை இன்றைக்கு இந்திய மண்ணிலேயே ஒரு தேர்தல் அரசியல் கட்சி சுற்றுச்சூழல் அரசியலை செய்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம நெஞ்ச நிறுத்தி சொல்லலாம், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திரு சீமான் அவர்கள் வந்து தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாரா இல்லை அப்படின்னுங்கிற வாசகத்தை சொல்றாங்க. அந்த நிரந்தர வெற்றி எப்போ கிடைக்கும்? அது எப்ப வேணாலும் கிடைக்கலாம். அவருக்கு கிடைக்கலாம், அவருடைய மகன் காலத்துல கிடைக்கலாம், எனக்கு கிடைக்கலாம், எனக்கு என்னுடைய மகன் காலத்துல கிடைக்கலாம். எல்லா தவறுகளுக்கும் அடிப்படைங்கிறது சமரசம் தான். நம்ம இன்னைக்கு சமரசமாகி ஒரு வெற்றியை அடையலாம். ஆனா அது வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னா சரியா இருக்காது. நம்மளுடைய லட்சியம் வந்து ஒரு உன்னதமான லட்சியம். நம்முடைய கோட்பாடு, கொள்கை என்பது ஒரு உயரிய கோட்பாடு. அந்த உயரிய கோட்பாடை அடையணும்னா ஒரு வலிமையான ஒரு அரசியல் நம்ம செய்யணும். அந்த வலிமையான அரசியல் செய்யும்போது இன்றைக்கு இருக்கிற சாதி, சாராயம், இன்னொரு போதையா இருக்கிற திரைக்கவர்ச்சி, இதெல்லாம் மீறி ஒரு அறிவுபூர்வமான அவசியமான ஒரு கொள்கை கோட்பாட்டோடு கொண்டிய ஒரு அரசியல் கட்சியை ஆளுங்கட்சியாக மாற்றுகிற அளவிற்கு தமிழ்நாடு மக்களை தயார் பண்ற வேலை இருக்குல்ல, அதற்கு மிகப்பெரிய அவகாசம் தேவைப்படும். அது இன்னும் அந்த என்ன பொறுத்தவரை அது 15 ஆண்டுகள் மிகச்சிறப்பா நம்ம செஞ்சிருக்கிறோம். அது நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு போகும். என்ன சொல்றாரு, சிவன் நாட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமான் நாட்டத்தை வந்து பாப்பீங்க. அது இயல்புலே அண்ணன் ஒரு இயக்குனர், அவருடைய வசன உச்சரிப்புகள் வந்து மிகச்சிறப்பா இருக்கும். அவரு சீமான் நாட்டம் தான் நம்ம நடந்து பார்த்து ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறதா தோணுது இல்லை நமக்கு. அப்படிலாம் நம்ம மாநாடு, மலைகள் மாநாடு, பிளான் திட்டம் என்பது கமுக்கமான தவறான திட்டம்லாம் ஒண்ணும் இல்லை, வெளிப்படையான நேர்மறையான திட்டம் தான். சீமாநாட்டத்தை ஆமா பாக்குறோம்ல, வாரத்துக்கு ஒரு முறை மாநிலம் கடந்த மாநாடுகளை போடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு 24 மணி நேரமும் மக்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சி தலைவரை சொல்லுங்க பார்ப்போம். 365 நாளும் மக்களுக்காக தமிழ்நாடு முழுக்க சென்று மக்களை நேரடியாக சந்திச்சு அவர்களுக்கான செய்திகளை கருத்தியலாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்லுங்க. அதுதான் சீமானின் ஆட்டம். சீமானின் ஆட்டம் என்பது தமிழ் தேசிய ஆட்டம்.
கொள்கை கோட்பாடோடு கொண்ட ஆட்டம், மக்களை வந்து அந்நியப்படுத்துகிற ஆட்டம், திராவிட மாடல் ஆட்சியை தூங்க விடாமல் செய்கிற ஆட்டம், ஆரியத்துவத்தை எதிர்க்கிற ஆட்டம், போலி கம்யூனிஸ்டுகளை தோலுரிக்கிற ஆட்டம், சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் சவால் விடுகிற ஆட்டம், அதுதான் சீமானின் ஆட்டம். அதான் நடந்துட்டு இருக்கு. அது தமிழ் தேசிய ஆட்டம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இலவசங்கள் முற்றிலுமாக ஒழிக்க அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். மக்கள் வந்து இலவசத்தின் மேல ரொம்ப ஆசை வச்சிருக்காங்க. மக்கள்லாம் ஆசை இலவசத்தின் மேல வைக்கல, ஆசையை உருவாக்கிட்டாங்க. அது எந்த மக்களும் வந்து இலவசம் கேட்டு போராடவே இல்லையே. லஞ்சம் லாவணியம் இல்லாமல் எங்களுக்கு அரசு கொடுக்கிற அத்தனை சான்றுகளும் வேணும், வேலை வாய்ப்புகள் வேணும், படிச்சதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி நாங்க இவ்வளவு நாளா நாங்க காத்திருக்கிறோம், வேலை வேணும், எங்களுக்கு நல்ல சாலை வசதி வேணும், குடிநீர் வசதி வேணும், பள்ளி கல்லூரிகள் தரமா கட்டி கொடுக்கப்படணும், மருத்துவமனைகள் தரமாக்கப்படணும் வேணா மக்கள் கோரிக்கை கொடுப்பாங்களே ஒழிய இலவசங்கள் வலிந்து பிரிக்கப்பட்டது. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சா நிறைய திட்டங்கள் கையில வச்சிருக்கிற திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எத்தனை ஆண்டுகள் எடுக்கும்? அது வரைக்கும் மக்கள் பொறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நடைமுறை சிக்கல் இருக்கும் தானே சத்தியமான அவர்கள் வச்சிருக்கிற திட்டங்களை பார்க்கும்போது இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் இருக்கும், இல்லைன்னா மறுக்க முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. எந்த ஒரு அரசியல் தலைவன் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக வீரமாக வேகமாக செயல்படுகிறாரோ, மக்களை உண்மையாக நேசிக்கிறாரோ, இப்போ நான் இப்படி சொல்றேனே, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல பல்வேறு தடுப்பணைகளை அவங்க கட்டினாங்க, பல்வேறு பள்ளிகளை உருவாக்கினாங்க, கிராம பகுதிகளில் ஊரக பகுதிகளில் பள்ளிகளை உருவாக்கினாங்க. அன்னைக்கு அது சாத்தியம் நினைக்கிறீங்க? சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் நீங்க இவ்வளவு 1000 பள்ளிகளை நீங்க திட்டமிடுறீங்க, அதுக்கான பொருளாதாரம்லாம் இப்ப தமிழ்நாடு அரசுல இல்லைங்க. ஆனா ஒரு மக்களை நேசிக்கிற அந்த ஏழை மாணவர்களை நேசித்த அந்த தலைவர் என்ன சொன்னாரு? செஞ்சே ஆகணும், நான் மக்களிடம் பிச்சை எடுத்தாவது செய்யணும்னு சொன்னார் இல்லையா? அப்ப ஒரு உண்மையா மக்களை நேசிக்கிற ஒரு தலைவன் சரியான விஷயத்தை எப்பேடுபட்டுவாலும் செய்து முடிப்பார் என்பதற்கு பெருந்தலைவர் காமராஜர் சாட்சி. இறுதியா அரசியல் புரிதல் இல்லாமல் சினிமா முகத்துல இருக்கிற இளைஞர்கள் பற்றி சில வார்த்தைகள். அந்த இளைஞர்களை பற்றி என்ன வாசனா, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் நான் வந்து அவங்களுடைய கனிவான கவனத்துக்கு தான் நான் ஒரு செய்தி சொல்லலான் இருக்கேன். பிள்ளைகள்கிட்ட நீ வந்து சாராயம் குடிக்காத, மது போதை, அதாவது சாராய போதை உனக்கு கேடு, சிகரெட்டு உனக்கு கேடு, கஞ்சா உனக்கு கேடு, செய்யக்கூடாது, தவறான நடத்தி உள்ள பெண்களோடு தொடர்பு வச்சுக்கூடாது, இப்படிலாம் வந்து நம்ம ஒரு நீதி போதனை போல ஒரு நன்னடத்தையை பத்தி பேசுறோம் இல்லையா? அதோடு ஒண்ணு தமிழக வெற்றி கழகம் போல விஜய் போல கட்சிகள்ல சேரக்கூடாது அப்படின்னு ஒன்னையும் அதுல சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன். படம் பாக்குறீங்கன்னா படத்தோட முடிச்சிருங்க. அவர் வந்து நீ வந்து கணவனை விட என்னுடைய புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்ல வைக்குது இல்ல அந்த திரைக்கவர்ச்சி போதை. என்னுடைய அப்பா அம்மாவை விட எனக்கு வந்து விஜய் தான் முக்கியம்னு சொல்ல வைக்குது இல்ல. ஆனா இறந்து போகும்போது எந்த புருஷனை விட நான் விஜய் எனக்கு வந்து பிடிக்கும்னு சொன்னானோ அந்த புருஷன் தான் வந்து நின்னாலே விஜய் வந்து நிக்கல. அந்த தாய் தப்புன்னா கதறினாலே விஜய் கதறல. நன்றி சார், இவ்வளவு நேரத்தையும் அழகான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார், வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.